அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிற ஆசை அதிகமாக இருக்குது. ஆனால் மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் எடுத்தவங்க நிறைய பேரோடைய ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரி ஆட்கள் 25 வருஷமாக டைட்டனுங்கிற ஷேரை வச்சுருக்குறாங்க. அதை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி அதோடைய பொசிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்மளும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 25 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பொறுமை இருக்கா அப்படிங்கிறது தான் தகுதி. பொறுமை இருக்குது அப்படின்னா உடனே போய் டைட்டன் மாதிரி ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி குவார்ட்டர் அனலைஸ் பண்ணி இருக்கிற காசை எல்லாம் மொத்தமாக உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு லாஸ் ஆகும் பொழுது, கிராஷ் ஆகும்போது இந்த ஒரு ஸ்டாக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அல்லது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண 2-3 ஸ்டாக்குமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், உங்களுக்கு மொத்தமாக லாஸ் ஆயிரும். நீங்கள் திருப்பி மார்க்கெட்டு பக்கமே வரமாட்டீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிற அல்லது நான் இப்போ சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் பி இன் அ சேஃபர் பொசிஷன். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நீங்கள் நம்ம சொல்லியிருக்கிற நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு ஒரு டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸில் உங்களுக்கு புரிஞ்ச பிஸ்னஸில், கன்விக்ஷன் இருக்கிற பிஸ்னஸில் நல்ல வேல்யூவேஷன் அல்லது இன்னமும் க்ரோத் பொட்டென்ஷியல் அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிகிற ஸ்டாக்ஸில் டைவர்சிஃபை பண்ணி எடுத்துக்கங்க. எல்லாமே ஸ்மால் கேப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இதெல்லாம் டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இண்டெக்ஸும் வாங்கிக்கோங்க. நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, பேங்க் பீஸு, ஐடி பீஸு, ஃபார்மா பீஸு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் இண்டெக்ஸு, உங்களுக்கு பிடிச்ச சில மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ப்ளஸ் கோல்டு பீஸு, பிஜி இன்வெட்டு, டெப்ட் ஃபண்டு, கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு இது எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜிக்கு வர போகிறீங்க. இந்த காசை இழந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் சேஃபாக எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னா, எல்லா செக்டர்லையும் இருக்கிற நல்ல வேல்யூவில் இருக்கிற உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கிற ஸ்டாக்ஸில் எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே பிரித்து போடுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வித்துறாதீங்க. 5 வருஷமாவது அமைதியாக இருங்க. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய லேர்னிங்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் வாங்கின ஸ்டாக்கோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, மார்க்கெட் எப்படி போகுது, செக்டர் எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எல்லாரும் ஸ்மால் கேப்பை வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்மால் கேப்பில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. 13 வருஷமாக ஸ்மால் கேப் இண்டெக்ஸு, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் அது ரிட்டர்ன்ஸை அந்த 13 வருஷத்துக்கும் சேர்த்து இப்போ கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த 13 வருஷத்தில் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. புரியுதுங்களா? 13 வருஷம் ஒரு இண்டெக்ஸில் அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டுட்டு காசு வரலை அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே அந்த பேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் விரக்தி அடைஞ்சு அந்த காசை எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் பார்ஷியலாக 4 வருஷம் போகும்பொழுதே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டவங்க ஏகப்பட்ட பேர். அப்போ மார்க்கெட்டு எப்படி யோசிக்குதுங்கிறத நம்ம யோசிக்கிறோம். எப்படி யோசிக்குதுன்னா, எப்போ மார்க்கெட்டு கம்மியாக பீப்புள் இருக்கிறப்ப தான் ரிவாய்ட் பண்ணுது. கரெக்டுங்களா? எப்படி நம்ம சூதாட்டத்தில் அந்த உருட்டுறவருக்கு தெரியும் எதில் மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அவர் அதுக்கேற்ற மாதிரி உருட்டுவார். அதாவது என்னென்னா, உங்களுக்கு டைமண்ட் விழணுமா, இல்லை கியூன் விழணுமா, இல்லை கிங்கு விழணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹேபிட்டில் கிங்கு நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்குது அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக நம்ம மைண்ட் செட் வயர் ஆகிக்கும். நம்ம கிங்கு மூலமாக தான் ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறப்போ நம்ம தோக்குற சமயத்தில் நம்மள்ட்ட வெறும் 100 ரூபா வச்சுருப்போம். அதில் 200 ரூபா ப்ராஃபிட் அடைஞ்சிருப்போம். அந்த ப்ராசஸில் அந்த 200 ரூபாயும் இழந்து மறுபடியும் 100 ரூபாயிலிருந்து உங்கள் கேபிட்டல் டிப்ரிஷியேட் ஆகும். அப்போவும் உங்கள் மைண்டுக்குள்ளே வயராக இருக்கும், நம்ம கிங்கில் தான் சம்பாரித்தோம், அதனால் நம்ம கிங்கில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பீங்க. ஆனால் அந்த உருட்டுறவர் ஒரு தடவை உங்களுக்கு கிங்கு லாபம் வர்ற மாதிரி பார்த்துட்டு திருப்பியும் நீங்கள் கிங்கில் வைக்கும் போது மொத்தமாக சுருட்டிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான்
நம்மளுடைய சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மார்க்கெட் எப்பவுமே கம்மியான பீப்புள் எவ்வளவு பேஷண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரிவார்ட் பண்ணி காசை அள்ளி கொடுத்துருக்கு, மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குறதுங்கிறது வரலாறு. அப்போது நம்மக்கிட்ட வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுடைய குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே வந்துடணும். கேம்பிளிங் எல்லாம் பண்ணாமல் நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னா, நம்ம வச்சிருக்கிற காசு 50%க்கு மேலே கீழே போனாலும் அதை தாங்குகிற மனசக்தி இருக்கணும். 2வது 13 வருஷம் 25 வருஷம் வந்து அமைதியாக இருக்கிற அளவுக்கு இருக்கிற காசை மட்டும்தான் அதில் போடணும். அதே சமயம் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங், அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்டோம். ஒன்றும் வியூஸ்லாம் பெருசாலாம் போகல சேனலில். பட் இருந்தாலும் திருப்பி அதையே வந்து பேசலாமா, அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸே வேறு விதமாக இன்னும் வந்து கிறிஸ்பாக போடலாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.